வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ நான் சும்மா வாக்கிங் போகும்போது எடுத்தது. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதனால தான் சரி சும்மா நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில இறங்கினேன். ஆனால் இறங்கி கொஞ்ச நேரத்துலேயே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கருமேகம் சூழ்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மழையாக விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு பில்டிங் கிட்ட நல்ல வேளை நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை கூட ஐஸ் கட்டி குட்டி குட்டி குட்டியாக விழ ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நேராக பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. வீடியோவில் கவர் பண்ணும்போது ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. முத்தாக அழகாக விழுந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி, நீ எங்கே இருக்க, மழையில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் ஒரு பில்டிங்கில் ஒதுங்கிட்டேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா மழையில் ஆடிட்டு போனதுக்கப்புறமா எனக்கு சளி பிடிச்சிருச்சு. த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி தொண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ எடுத்தது ஆப்போசிட் சைடு ரோடு, அதாவது அந்த ஏரியா. அதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி எங்கள் ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ் கட்டி மழை பெஞ்ச மாதிரியே தெரியல. பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். மழை பெஞ்சு தண்ணி தான் இருக்கே தவிர ஐஸ் கட்டிலாம் கடன்னு கரைஞ்சிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் கவர் பண்ணிக்கிட்டேன். இதுதான் எங்கள் வீடு இருக்கிற இடம். இது ஈவினிங் எடுத்த வீடியோ. பசங்க டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்தேன். பால் குடிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளவர் வேஸில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சும் சில இது வாடி போயும் இருந்துச்சு. சரி, காஞ்சி போனதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி வாடி போன பூ இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து ஒரு ஃப்ளவர் பால் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாள் ஆக ஆக இதெல்லாம் அப்படியே தொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இது டியூலிப்ஸ் பூ. இதை சரி கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கட்டி வச்சிட்டேன். இது வாடுற வரைக்கும் தண்ணியிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். வாடி போன பூவை, அதாவது டியூலிப்ஸ் பூ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஒயிட் கலர் பூ கொஞ்சம் காஞ்சி போயிருந்துச்சு. அதையும் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பவுல் பண்ணி வச்சுட்டேன். சரி, அதில் ஒரு விளக்கேற்றி வச்சிடலாம், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிட்டேன். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா டின்னர் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். டைனிங் டேபிள் டூர், சும்மா ஒரு ஃபன்னுக்காக டைனிங் டேபிள் டூர்னு சொன்னேன். கருவேப்பிலை பொடி, இது இட்லிக்கும் போட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மோர் மிளகா வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது மாங்காய் பச்சடி இருக்கும் இல்லையா, அது மாதிரி. இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சுருக்காங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு வச்சுருந்தேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி அந்த குழம்பு தான். மீந்து போன சாதம் இருக்குது. இதையும் நைட்டுக்கு டின்னராக சேர்த்துக்கலாம். நெய் பட்டர் வாங்கி நானே உருக்கி ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இது லட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. இதை எடுத்து எங்கேயாவது வச்சுருந்தோன்னா மறந்துடுவோம். சீக்கிரம் காலி பண்ணணுன்றதுக்காக டேபிள் மேலேயே வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய டைனிங் டேபிள் டூர். இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கி ஃப்ரீசரில் இருந்ததுனால தான் இப்படி ஒன்றும் சேர்ந்துருக்கு. தனித்தனியாக வரணுன்றதுக்காக தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் தனித்தனியாக விழுந்துடும். உண்மையை சொல்லணுன்னா இந்த சிக்கனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. இந்த ரெசிபி பேரும் எனக்கு தெரியாது. கடாயை வழக்கம் போல் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டரும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதிகம் சேர்க்கலை. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. நான் கொஞ்சம் காரம் கூட தான் போட்டிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா காரம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணிங்கன்னா சூப் கூட வச்சு குடிக்கலாம். சிக்கன் வேக வைக்கும்போதே அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வச்சுருந்தேன். அதனால் சிக்கனில் கொஞ்சம் உப்பு நல்லாவே ஏறி இருக்கும். கொஞ்சம் மசாலா நல்லா தளன்னு இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக என்கிட்ட பூண்டு தூள் இருந்துச்சு, அதனால் அதை தூவிட்டேன். உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி கூட நீங்கள் பட்டர் போட்டு வதக்கணும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே கடாய் யூஸ் பண்ணி தான் பரோட்டா போட போகிறாங்க என் ஹஸ்பண்ட். அதனால் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மார்னிங் வந்து இட்லியும் வெள்ளை குருமா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் மீந்துடுச்சு. இப்போது பரோட்டா மட்டும் போட்டுட்டு இந்த குருமாவை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பரோட்டா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, ஆனால் என் பசங்களுக்கும் என் ஹப்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் பரோட்டா போட்டுக்கிட்டாங்க. அந்த சிக்கன் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக குஸ்குஸ் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஈஸி வேலையும் கூட. ஸோ அதனால் எனக்கு மட்டும் நான் அதை பண்ணிக்கிட்டேன். இப்போ டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பெயர் தெரியாத சிக்கன் ரெசிபிக்கு லெமனையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். பரோட்டா, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட வெள்ளை குருமா, சிக்கன், அப்புறம் மீந்து போன ஒயிட் ரைஸ், மிளகு குழம்பு. இதுதான் எங்களோட டின்னராக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே என் பொண்ணு அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட வம்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் மயோனைஸ் வச்சு சிக்கன் சாப்பிட்டாப்புல, என் பொண்ணு பாபிக்யூ சாஸ் வச்சு சாப்பிட்டாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சிக்கன். நெக்ஸ்ட் டைம் அம்மா நீ அவனில் வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். குஸ்குஸ் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கையில் விளக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சாச்சு. அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மீதி பாத்திரங்கள் எல்லாத்தையும் டிஷ்வாஷரில் லோடு பண்ணி அதையும் ஓட விட்டாச்சு. நைட்டு 10 மணிக்கு மேலே கரண்ட் ஆஃப் கரண்ட்டுன்றதுனால 10 மணிக்கு மேலே தான் எல்லா வேலையும் இங்கே எல்லோரும் பார்ப்பாங்க. அப்படியே நானும் வாஷிங் மிஷின்லேயும் கொஞ்சம் துணியை போட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் தூங்க வேண்டியதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.